வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு சிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நமது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வழித்துணை, வாழ்க்கை துணை. வழித்துணை என்பதும் வாழ்க்கை துணையும் என்பதும் என்ன அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இரண்டையுமே நம்ம சேர்த்தே இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ரெண்டையுமே சேர்த்தே நம்ம இன்றைக்கு சிந்திக்கலாம். எப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே தேவையானதும் அவசியமானதும் தான் இந்த துணை என்பது. இந்த துணை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, முதல்ல ஒரு குழந்தை உருவாகுது இல்லைங்களா? அந்த தாயோட கர்ப்பத்துல உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு துணை யாருன்னா அந்த தாய் தான். இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு முதல்ல தாய், அதுக்கு அடுத்தது பெற்றோர், அதாவது தாய் தந்தை இருவரும் தான் குழந்தைக்கு முதல்ல வாழ்க்கை துணையாக வருபவர்கள். அப்ப துணை எங்கிருந்து முதல்ல நமக்கு தொடங்குதுன்னா, தாயுடைய கருவறையில் எப்போ ஒரு உயிர் வளர தொடங்குதோ அப்ப இருந்தே துணை என்பது அங்கே தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு உயிருக்குமே தாய் தான் முதல் துணை. அது பெற்றோர், தந்தை இரண்டாவதாக வருகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் வருவாங்க, தாத்தா பாட்டி, இன்னும் இருக்கிற நம்முடைய உறவினர்கள், பந்தங்கள் எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கைக்கு துணையாகவே தான் இருக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டே போக வேண்டும் என்பதெல்லாம் பெற்றோர்கள் சொல்றதை விட அவங்க வாழ்ந்து காட்டுகிறார்கள். அதில் நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். அவர்கள் என்ன பழக்க வழக்கத்துல இருக்காங்களோ அப்படியேதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை அப்படியே இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா, பார்த்து பார்த்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமலே புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாருமே யாருன்னா வாழ்க்கை துணையாக வந்தவர்கள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அறிவை அறிந்து கொள்றதுக்காக எழுத்தறிவு, தொழிற்கல்வி அறிவு இத கத்துக்கிறதுக்காக வெளியில அனுப்புறாங்க. எழுத்தறிவு என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மொழியை பற்றி கற்றுக்கொள்வதோ அல்லது வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்க எப்படி பழகணும், என்ன செய்யணுங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை அவர்கள் ஆசிரியர்கள், அதாவது குரு என்ற ஸ்தானத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு பண்றாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய தொழிற்கல்வியை பத்தியும் சரி, எழுத்தறிவியை பத்தி எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நாம எப்படி சொல்றோம்னா காரிய குரு அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் அவர்கள்லாம் காரிய குரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, நாலேஜ் பேஸ்டு தான் சொல்லித்தராங்க. நாலேஜ்னா வெளியில இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது நாம வாழ்க்கையில வாழும்போது நமக்கு தேவையானவற்றை, அதாவது இயற்கை வளங்களை எப்படி நம்முடைய வளமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த காரிய குரு. அப்போ இந்த காரிய குருவா இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நாம் எப்படி வாழ்க்கையில இன்பமாக வாழ்வது, இந்த இயற்கை வளங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டுறது எப்படி, ஒரு டெக்ஸ்டைல்ஸ், நம்முடைய உடைகளை எப்படி தயாரிக்கணும், உணவு எப்படி தயாரிக்கணும், அப்புறம் இந்த காட்டுல இருக்கிற இந்த மரங்களை வெட்டி வேற என்ன மாதிரியான யூசஸ்க்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிவு சார்ந்து. அப்போ இப்போ நமக்கு அதிகமா இருக்கக்கூடியது டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜில இப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து, உலகத்துல ஒரு மூலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பேசுறோம். இப்படிப்பட்ட இந்த டெக்னாலஜி எல்லாம் எது கொண்டுக்குதுன்னா இந்த காரிய குருக்கள் மூலியமாகத்தான் நமக்கு கிடைக்குது. இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், நாலேஜ் பேஸ்ல தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே காரிய குரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்முடைய இந்த காரிய குரு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டினா அது மட்டும் போதுமா, இதை வைத்து நாம நிறைவாக வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. எப்படின்னா, இந்த வெறும் பொருள் சார்ந்தும்
அல்லது இன்பம் சார்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மட்டும் ஒரு மனிதனுக்கு முழுமையான நிறைவை கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்திருந்தா இன்னைக்கு நல்ல வசதியும் நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய எத்தனையோ கண்ட்ரில எத்தனையோ நாடுகள்ல வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கலாமே. ஏன் அவங்க எல்லாம் இன்னமும் அடிச்சுக்கிட்டு நம்ம மனநிறைவு இல்லாமல் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்காங்க? அப்ப அதையும் தாண்டி அவர்களுக்கு ஒன்று தேவைப்படுது. அது என்ன தேவைப்படுதுன்னா அதுதான் ஞானம். விஸ்டம் சொல்றது. ஞானம் என்கிறது வந்து நமக்கு உள்ளே இருக்கிறதை உணர்த்தும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய காரண குரு. அப்படிப்பட்ட அந்த காரண குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக வாழ்க்கையை நாம எப்படி வாழணும், வாழும்போது உலக இன்பங்களை எந்த அளவுக்கு தூக்கணும், மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் எப்படி வாழணும், மற்றவர்கள் துன்பங்களை எப்படி நீக்கணும், அறநெறி வாழ்க்கையான ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படி இதைய பற்றியெல்லாம் முழுமையா தெரிந்து கொள்றதுக்கும், பிரபஞ்சம், இயற்கை, மனிதன் பற்றி முழுமையான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய குரு யாரோ அவர்தான் நமக்கு காரண குரு. அப்படிப்பட்ட குரு எல்லாருக்குமே வந்து மிக மிக அவசியமானவர். அப்போ நம்ம குருவை பத்தி பார்த்தோம். இப்ப காரிய குருன்னா யாரு, காரண குருனா யாரு? அப்ப குரு என்பவர் வந்து இப்படி காரண குருவாக வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை வளமா இருக்குமா? அப்படி வரக்கூடிய அந்த குரு மனித உருவத்தில் தான் வர வேண்டுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து குருன்னு நினைச்சவர் ஒரு உருவத்தில் தான் வர வேண்டும் என்று எந்த ஒரு இலக்கணமுமே கிடையாது. குரு வந்து எப்படி வேண்டுமானாலும் வரலாம். எப்படி சொல்றாங்கன்னா, சில சமயங்கள்ல வந்து இறைவனே சம்பவமாகவும் சூழ்நிலையாகவும் குருவாக வந்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. குருவாகவே அந்த சம்பவம் அமைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப உங்களுக்கு ரமண மகரிஷி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ரமண மகரிஷி என்ன பண்றார்? அவருக்கு குரு என்று யாருமே கிடையாது. ஒரு சமயம் மரணத்தை பத்தி அவர் கேள்விப்படுறார். மரணம்னா என்னன்னு கேக்குறாங்க. யாருக்குமே தெரியல. அப்போ இந்த உயிர் உடலை விட்டு போறதுதான் மரணமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா யாருக்கும் புரியல, தெரியல. அப்ப இந்த உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்குள்ள ஒரு ஆத்ம விசாரம் ஏற்பட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து அவருக்குள்ளாகவே அவர் தேடி 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 ஞானத்தை அடைகிறார். நான் யாருங்கிற ஒரு தத்துவ விசாரத்தில் முழுமை அடைகிறார். அப்போ அவருக்கு வந்து குருவாக அமைந்தது ஒரு சம்பவம், மரணம் என்கிற ஒரு சம்பவம் தான் ரமண மகரிஷிக்கு குருவாகவே அமைந்தது. இது ரமண மகரிஷிக்கு மட்டுமே இல்ல, புத்தரும் அப்படித்தான். ஒரு மரணத்தை பார்க்கிறார். மரணத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுது. ஏன் இந்த மனிதன் இறக்கணும்? முதுமை ஏன் ஏற்படுது? உயிர்களுக்கு ஏன் துன்பம் ஏற்படுது அப்படின்னு பாக்குறார். காரணமாக பொருளாதார சூழ்நிலை அல்லது சமூகத்தின் நிலையின் காரணமாக அவருக்கு வறுமை அவர் குடும்பத்தில் ஏற்படும் பொழுது அவருக்கு தோணுது, வறுமை ஏன் ஏற்படுது? முதல்ல அவருக்கு தோன்றியதுதான் பின்ன கடவுள் யார், பிரபஞ்சத்தை ஏன் படைத்தார், அப்புறம் ஏழ்மையை போக்குறதுக்கு என்ன வழி, ஏன் ஏழ்மை உண்டாகிறது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் யாருங்கிறது ஒரு கேள்வி எழுது. அப்போ மகரிஷிக்கு வந்து என்ன ஏற்படுகின்றது? ஒரு சூழ்நிலையாக அவருக்கு அந்த இறைஞானத்தை தேடக்கூடிய குருவாக அவர் சூழ்நிலை அமையுது. அப்போ எல்லாருக்குமே குரு என்பவர் எப்படி அமைகிறாருன்னா ஒரு உருவத்தில் தான், மனித உருவத்தில் தான் குருவாக அமைய வேண்டும் என்பதே கிடையாது. நமக்கு ஒரு சம்பவமாகவோ சூழ்நிலையாகவோ எப்படி வேண்டுமானாலும் நமக்கு நிறைய ஜென் கதைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மனிதருக்கு வந்து குருவா அமைஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் நிறைய கதைகள் நம்ம பார்த்திருக்கோம். ஜென் கதைகள்ல நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப எது வேண்டுமானாலும் நமக்கு வந்து குருவாக அமையலாம். அப்படி அமையும் போது இப்ப நமக்கு தோணும், இப்ப மகரிஷிக்கு வந்து சூழ்நிலை அமைந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு குரு இல்லையான்ட்டா குரு வந்தார். அவருக்கு யார் குருவெல்லாம் வந்தாரு? கிருஷ்ணாராவ் அவரு தான் வந்து அவருக்கு முதல்ல ஆகினை தீட்சை கொடுத்தார். அவரேதான் அவருக்கு
அந்த சித்தா பத்தி, ஆயுர்வேத மருத்துவ முறைகளை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்தார். அதாவது உடலை பத்தி, உயிரை பற்றி நமக்கு அவருக்கு நிறைய விளக்கங்களையும் கொடுத்தார். அதே மாதிரி துரைசாமி ஐயங்கார்ன்றவர் தான் யுனானி முறையில் மருத்துவ முறைகளை பற்றி அவருக்கு நிறைய சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி ஆகினையிலிருந்து சாந்தி எப்படி பண்ணணும், இறக்கணும் மூலாதார சக்தி அப்படின்றத நம்முடைய பரஞ்சோதி முனிவர் தான் நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப குரு என்பவர் அப்புறம் நிறைய குருமார்கள் வருவார்கள். ஆனால் முதலில் நமக்கு ஞான தீபத்தை நமக்குள் ஏற்றி வைத்தவர் யார் என்று பார்த்தா அவருக்கு சூழ்நிலையாகத்தான் இருந்தது இல்லைங்களா? அப்புறம் அதுக்கப்புறமா தான் வள்ளலாருடைய அறிமுகம் கிடைத்தது. அதாவது அவருக்கு கனவில் தோன்றி வள்ளலாரே ஒரு 10 வருடம் அவருடைய உருவத்தில் இருந்ததா மகரிஷியே எழுதியிருக்காரு அவர் வாழ்க்கை மலரும் புத்தகத்துல. அப்போ அவருக்கு குரு என்பவர் முதலில் ஒரு சூழ்நிலையாக அமைந்து பின்னர் அப்புறம் மனித ரூபத்தில் கிருஷ்ணாராவ், பரஞ்சோதி முனிவர் எல்லாருமா இருந்து இறுதியில் வள்ளலாரே அவருக்கு குருவாக அமைந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் அவருக்கு புரிய வைத்தார். அப்ப குரு என்பவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட குருவை தேடுகின்றோமோ அதற்கேற்ற மாதிரியான குரு நமக்கு கிடைப்பார். அதுதான் இதனுடைய பொருள். அப்போ நம்ம குருவை பார்த்துட்டோம் இப்ப இல்லைங்களா? அப்போ இந்த குரு தான் நமக்கு என்ன பண்றாரு? வழித்துணையாக வருகிறார். வாழ்க்கை துணையாக நம் குடும்பங்கள் அமையும் போது வழித்துணையாக நம்மை வழிகாட்டி கொண்டு போவர் குருமார்கள். அது சம்பவமாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது மனித ரூபத்தில் இருக்கின்ற குருமார்களாகவும் இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம அருணகிரிநாதரை எடுக்கிறோம். அருணகிரிநாதருக்கு தாய் தந்தையர்கள் இல்லை. அவர்கள் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவரை வளர்த்தது அவருடைய அக்கா ஆதிலட்சுமி அம்மையார் தான். ஆதிலட்சுமி அம்மையார் வளர்க்கும் போது அருணகிரிநாதர் ஒரு சிற்றின்பத்துல ஒரு நாட்டம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது அம்மையாருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. தினமும் ரொம்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது என்னுடைய தம்பியை நீ காப்பாத்தி கரையேற்று இறைவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனையின் பயனாகத்தான் இறைவனை முருகன் ரூபத்தில் அருணகிரிநாதரை ஆட்கொண்டார். அதற்கு பிறகு அவர் இந்த சிற்றின்பத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய இந்த பேரின்பம்ன்ற இறைநிலையை பற்றி ரொம்ப அழகா பாடி திருப்புகழை அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்போ அவருக்கு அருணகிரிநாதருக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருந்த அக்கா ஆதிலட்சுமியே அவருக்கு வழித்துணையாகவும் அமைந்தார். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவங்கள் ஏற்படலாம். இப்போ எனக்கும் கூட நிறைய நான் முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் அடிக்கடி ரமணாசிரமம் நாங்க படிக்கும் போது காலேஜ்ல கூட்டிட்டு போகும் பொழுது ரமணர் மேல ஒரு அதீத ஒரு அன்புன்னு சொல்லலாம். ரமண மகரிஷியுடைய அந்த புத்தகங்களை படிக்கும் போதும் அவரை உருவத்தை நீங்க உட்கார்ந்து பார்த்தும் போது நீங்க எப்படி பார்த்தாலுமே எப்பவுமே ஒரு புன்னகையும் அந்த தேஜஸும் மாறவே மாறாது. அப்படி ஒரு மனசுல ஒரு ஆனந்த நிலை ஏற்படும். ரமணர் மேல ஒரு ஈடுபாடு. கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கும் போது வியாச மகரிஷி மேல அப்படி ஒரு அன்பு. ஆஹா, எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம யாரையெல்லாம் படிக்கிறோமோ, அதாவது நமக்கு அறிவை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய புத்தகங்களை படிக்கும் போதும் அவர்களுடைய கதைகளை கேட்கும் போதும் அவர்கள் மேல் நமக்கு ஒரு ஈடுபாடும் அன்பும் அதீத அளவில் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அவர்களாம் நம்ம குருன்னு நினைப்போம். ஆனால் என்னுடைய மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை எப்போது சகசிரத்திற்கு உயர்த்தினாரோ நம் குரு மகரிஷி வேதாத்ரி, அன்றே அவர்தான் என்னுடைய குருன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன். அப்போ இது எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே குரு என்பவர் யாருன்னா நம் மகான் வேதாத்ரி மகரிஷி. அவர் தான் நமக்கு என்ன பண்ணாரு? வெறும் புத்தகத்தில் மட்டுமே நமக்கு எல்லாம் குருவாக இருந்தவர்களை தாண்டி வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று செயல்முறைக்கு கொண்டு நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை சகசரத்திற்கு உயர்த்தி நம்மையும் உயர்த்தி வாழ்க்கையை உயர்த்தி இறைநிலையை பற்றி முழுமையான விளக்கங்களை கொடுத்தவர் நம் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி. அப்ப நம்முடைய குரு என்று நாம யாரை சொல்றதுன்னா நம்முடைய மகான் வேதாத்ரி மகரிஷி தான். இதுல யாருக்குமே சந்தேகமா இருக்காது இல்லைங்களா? அப்போ நமக்கு வழித்துணை என்பது யாருன்னா
மகான் வேதாத்ரி மகரிஷி தான் இல்லைங்களா? இதுல சந்தேகம் கிடையாது. அப்படியே இப்போ வழித்துணையும் பார்த்தோம் இல்லைங்களா? வாழ்க்கை துணையில ஒரு முக்கியமான இன்னொரு துணை யார் என்றால் நட்பு. நண்பர்கள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரகசியம் கூட நிறைய பேருக்கு ஆஹ் நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க அவர்களுக்குள்ளேயே. ஆனா நண்பர்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள். எல்லா விஷயங்களையும் ரொம்ப உண்மையா பாதுகாப்பாக வைக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். அப்போ எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடி தானாகவே வந்து செய்யக்கூடியவர்கள். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா நண்பர்கள் தான். அப்போ நண்பர்கள் நமக்கு மிக மிக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப துணையாக வருபவர்கள். அந்த நண்பர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சின்ன வயசுல நாம நிறைய கதை படிச்சிருக்கோம். ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியா போகும் பொழுது திடீர்னு ஒரு கரடி வந்த உடனே ஒரு நண்பர் ஓடி போயிடுவாரு. ஒருத்தர் ஓடிடுவார், ஒருத்தர் மட்டும் அங்கே மாட்டிக்குவாரு கரடி கிட்ட. உடனே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கீழே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு செத்தவர் மாதிரி கிடப்பார். உடனே இந்த கரடி அவரை முகந்து முகந்து பார்த்துட்டு சரி செத்துட்டார் போல அப்படின்னு போயிடும். உடனே அந்த ஓடி போன நண்பர் திருப்பி இவரை எழுப்பி அந்த கரடி உங்ககிட்ட என்னமோ பேசிட்டு இருந்ததே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். உடனே அந்த படுத்திருந்த நண்பர் எந்திரிச்சு உடனே சொல்வார், நீ இந்த மாதிரி ஆபத்தான காலத்துல ஓடி போகிறவனை நண்பனாக வைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லிட்டு போச்சு கரடி அப்படின்னு சொல்லி. அப்ப நண்பர்கள் என்பவர்கள் ஒரு ஆபத்தான சமயத்துல ஓடி போனவர்களாக நமக்கு இருக்கக்கூடாது. எப்பவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு உதாரணத்திற்கு நம்மளுடைய பாரதத்துல சொல்லுவாங்க கண்ணன் சுதாமன். நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே. கண்ணனுக்கும் சுதாமனும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பெரியவர்களான உடனே சந்திக்கவே இல்லை. ஆனா தன்னுடைய வறுமையின் காரணமாக சுதாமன் போகும் பொழுது கண்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, அவருடைய எதுக்காக வந்திருக்காரு, என்ன காரணத்துக்காக வந்திருக்காருன்னு எதையுமே கேட்காம அவருக்கு நல்லா உபசரிச்சு அனுப்பி விட்டுருவார். ஆனா அவருக்கு எந்த உதவி எந்த இதுவும் செய்ய மாட்டார். ஆனா அவர் வீட்டுக்கு போனவொடனே சுதாமன் பார்த்தனா அத்தனை செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும். இவர் கேட்காமலேயே அவர் ஏன் வந்தாருன்ற காரணத்தை புரிஞ்சுட்டு அவருக்கு தன்னுடைய வலிமையினால எல்லா வளங்களையும் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரி சுதாமனும் தான் போனது நண்பனை பார்க்கத்தான் எந்த வித உதவியும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்றத காரணத்துக்காக அவர் எதுவுமே சொல்லாமல் வந்திருப்பார். அப்போ ஒரு நண்பர்களுக்கு இடையே எந்த விதமான ஒளிவு மறைவும் இங்க இல்ல. மனசளவுல இவர் நினைத்ததை அவர் செய்கிறார், அவர் நினைத்ததை இவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தா அந்த ஒரு நண்பர்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயமும் கூட சொல்லுவாங்க. நீங்க துரியோதனன் கர்ணனுடைய நட்புக்கு இலக்கணம் கூட சொல்லுவாங்க. கர்ணன் எத்தனை தர்ம சிந்தனைகள் உடையவன் நமக்கு தெரியும். ஆனாலும் துரியோதனன் பக்கம் ஏன் இருந்தாங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்படாத நிலையில் இந்த சமுதாயத்துல இருந்ததுனால துரியோதனன் பக்கம் கர்ணன் போய் சேர வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருந்தா கூட தர்மத்தை என்னைக்குமே கர்ணன் கைவிடல. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம குருச்சேத்திர போர் ஆரம்பிக்கும் பொழுதும் பாண்டவர்கள் தன்னுடைய தம்பி தெரிஞ்ச பின்னாடி கூட கர்ணன் எல்லளவும் அந்த இடத்தை விட்டு நகராமல் நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக நண்பனை விட்டு போகாமல் தான் இறந்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் நண்பனுக்காக நண்பன் கூடவே இருக்கணும் அப்படின்றத அதுக்காக கர்ணன் துரியோதனன் கூடவே கடைசி வரையில் இருந்து இறந்து போனார். அப்போ நட்புக்கு இலக்கணமாக கர்ணன் துரியோதனன் சொல்லுவாங்க. அதுல வியாசர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். ஒரு ஆணும் மட்டும்தான் நண்பர்களாக இருக்கணும், ஒரு பெண்ணும் மட்டும்தான் நண்பர்களாக இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் கூட நண்பர்களாக நல்ல நட்போடு பழக முடியும் அப்படின்றத நம்ம வியாசர் சொல்றார். யாருன்னா திரௌபதியும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு நல்ல நண்பர்கள். எப்படின்னா திருமணத்திற்கு முன்பே திரௌபதியும் கிருஷ்ணனும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தால் அதற்கு பிறகுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவானாக காட்சி தருகிறார். அதுக்கப்புறம் குருச்சேத்திர போர் நடக்குது, எல்லாமே கீதையை உபதேசிக்கிறார், எல்லாம் செய்யறார். ஆனால் திரௌபதிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்து கொண்டே இருந்தது கடைசி வரையில். இது எப்படி தெரியும்னா ஒரு சமயம் திருதராஷ்டிரனுடைய அரண்மனையில இருந்து சஞ்சயன்
கிருஷ்ணர்கிட்ட தூதுவரார் போரை பத்தி விசாரிச்சு அதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வரும்பொழுது கிருஷ்ணருடைய அரண்மனையில, அவருடைய பள்ளி அறையில, அவருடைய படுக்கை அறை, இந்த பஞ்சனையில யார் இருக்காங்கன்னா, இந்த திரௌபதி, அர்ஜுனன், கிருஷ்ணர், ருக்மணி 4 பேருமே ஒரே படுக்கை அறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்க நட்பாக இருக்கிறார்கள். அப்போ சஞ்சயன் கேட்கிறாரு, தூது வந்தவர் சொல்றார், நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க காவலாளிகிட்ட சொல்லும்போது, காவலாளி கிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்றார், நீ அவரை இங்கே இந்த இடத்துக்கே அழைத்து வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி கேட்கிறா, எதுக்காக நீங்க அவரை காவலாளியே உள்ள கூப்பிடுறீங்க? எப்பவும் நீங்க வெளியே போய் வரவேற்பு அறையில தானே பேசுவீங்கன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்வார், நாங்க 4 பேரும், அதாவது திரௌபதி, அர்ஜுனன், நாங்க 4 பேரும் ஒரே படுக்கை அறையில் இருக்கிறத பார்த்து நாம எவ்வளவு நட்பாக இருக்கிறோம் தெரிஞ்சா திருதராஷ்டிரன் ஒருவேளை இந்த யுத்தத்தை நடத்தாமல் தவிர்ப்பதற்கு வாய்ப்புண்டு, அதனாலதான் நான் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு இவர்களுடைய நட்பு ஆழமானது, ரொம்ப வலிமையானதாகவும் இருந்தது. இத கடைசி வரைக்கும் நம்முடைய வியாசர் ரொம்ப அழகா இருப்பார். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட நட்பு இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஒழுக்கமும் உயர்ந்த நோக்கமும் இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா அந்த காலத்திலேயே நமக்கு வியாசர் பகவான் குறிப்பிட்டிருக்கார். அப்போ நமக்கு நட்பு நண்பர்கள் என்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடியவர்கள் தான். அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடியவர் உற்ற வயது வரும்போது நமக்கு ஏற்ற ஒரு மணமகன், மணமகள் இருவரும் இணைகிறது. இந்த திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் இணையும் பொழுது அவர்களுடைய உறவு ரொம்ப நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இப்ப திருமணம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு முதல் பார்வையிலே காதல், முதல் சண்டையிலே விவாகரத்து என்பது பொறுப்பின்மையை காட்டுகிறதுன்னு சொல்றாங்க. அது மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பலகாலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடான்னு கண்ணதாசன் பாடுறார். அப்போ ஒரு முதல் பார்வையிலேயே பார்த்து காதலிக்க வேண்டியது, அடுத்த முதல் சண்டையிலேயே விவாகரத்தை நம்ம வாங்கிட்டு வந்துட வேண்டியது. இது திருமணமே அல்ல. திருமணம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்முடைய வள்ளுவரே சொல்றார். ஒரு வாழ்க்கை துணையை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு கதை சொல்றார். அவர் ஒரு வாழ்க்கையை நடந்ததை சொல்றார். நம்முடைய திருவள்ளுவர் திருமணம் செய்யறதுக்காக அவர் பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு மணலை மூட்டையா கட்டி தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. அப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்னப்பா நீங்க மூட்டையா இன்னும் தோல்ல கட்டி போட்டு போயிட்டே இருக்கீங்களே, எங்க போறீங்க, என்ன விஷயம், என்ன மூட்டையில இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றார், ஐயா இந்த மணல் மூட்டையை நான் வச்சிருக்கேன், இந்த மணல் மூட்டையில இருக்கிற மணலை எந்த பெண் சோறாக்கி எனக்கு பரிமாறுறாங்களோ அவங்களைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு தயங்கிட்டு, இந்த மணலை எப்படி நாம சோறாக்க முடியும்னு தயங்கி விட்டுறாங்க. யாருமே அந்த மணலை சோறாக்குறதுக்கு முன்வரவே இல்லை. இப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு வீட்டு திண்ணையில நம்முடைய வள்ளுவர் உட்கார்றாரு. அந்த வீட்டு பெரியவர் கேக்குறாரு, ஐயா நீங்க யாரு, என்ன வச்சிருக்கீங்க இந்த மூட்டையில, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது இவர் எல்லாவற்றையும் சொல்றார். இதையெல்லாம் கேட்டுட்டே உள்ள இருந்த வாசுகி அம்மையார் சொல்றார், அப்பா நீங்க அந்த மணல் மூட்டையை வாங்கி வாங்க, நான் அந்த மணலை சோறாக்கி தரேன்னு சொன்ன உடனே இவரும் வள்ளுவர் கொடுக்குறாரு அந்த மூட்டையை. உடனே வாசுகி அம்மையார் வாங்கி கொண்டு போய் அந்த தோட்டத்துல அந்த மணலை கொட்டிட்டு வீட்டுல இருந்த அரிசியை எடுத்து சோறாக்கி சமைத்து இந்த வள்ளுவருக்கு பரிமாறுறார். உடனே இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வள்ளுவர் என்ன சொல்றாரு, திருமணம் செய்து கொள்கிறார். ஆனா அவங்க யாருமே கேட்கவே இல்லை, எப்படி நீ சோறாக்கின, என்ன செய்தன்னு யாருமே கேட்கல. ஏன் வள்ளுவரும் கேட்கல, இப்படிதான் சோறாக்கினேன்னு வாசிக்குமே சொல்லல. ஏன் நான் மணலை சோறாக்க முடியாதுங்கிறது ஏற்றுக்கொள்றது, அப்படியே ஏத்துக்கிறதும், மணலை சோறாக்க முயற்சிக்காமல் வாழ்வதும் தான் அறிவுடைமை அப்படிங்கிறத வள்ளுவரும் ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்ததுனால, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்பே தீர்மானிச்சிருந்ததுனால அவங்க 2 பேருமே அந்த கேள்வியை கேட்காமல் அப்படியே தன்னுடைய உறவுகளை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் அழகாகவும் வாழ்ந்துடுறாங்க. அப்போ வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, சகிப்புத்தன்மை இருக்கணும்,
நல்ல வந்து தியாகம், விட்டு கொடுத்தல் இருக்கணும். இது நம்ம குடும்ப அமைதியிலேயே பார்த்திருப்போம். அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருமணம் செய்யும் போது அந்த திருமணத்துல வந்து நம்ம சுவாமிஜி சொல்றார் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம வந்து நமக்கு தெரிந்த பெண்ணை கல்யாணம் செய்தாலும் சரி, இல்ல காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி, அந்த பெற்றோர்களுடைய ஒப்புதல், சமுதாய ஒப்புதல், அரசாங்க ஒப்புதல், இது மூன்றுமே இருக்கணும்னு சொல்றார் சுவாமிஜி. ஏன்னா இந்த மூன்றுமே இருந்தாதான் இணைந்த வாழ்க்கை ஏற்பாடுதான் ஒரு திருமணம்னு சொல்றார். அப்ப இந்த திருமணம்ங்கிற ஒண்ணுதான் இந்த கற்பு நெறிக்கு வந்து அரணாக இருக்கும். அதனால இந்த மூன்று பேருடைய ஒப்புதல் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத நம்ம சுவாமிஜி சொல்றார். அப்படி இருக்கிற குடும்பத்துலதான் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல சந்ததியர்கள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டு இல்லறம் நல்லறமாக போகுது இல்லைங்களா? வாழ்க்கை துணையாக வந்துட்டாங்க. இத்தனை நேரம் நம்ம பேசுறது இல்லாம வாழ்க்கைக்கு துணையாக வந்தவர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. இப்போ வாழ்க்கை துணையே நமக்கு வந்த பிறகு நமக்கு இல்லறம் நல்லறமாக இருக்கு. இப்ப நமக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுதுன்னா நம்ம வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கோம். அப்ப நம்முடைய பொறுப்பும் கடமையும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புறுவாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறி அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. அப்போ ஒரு இல்லறம் கொண்டு பொருள் ஈட்டி நாம நல்ல விதமா அந்த வாழ்க்கையை வாழணும். எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து நம்முடைய பிள்ளைகளை சரியாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் நம்முடைய சுவாமிஜி சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக நல்ல வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி இல்லறத்தை வாழணும், இல்லறத்தை நல்லறமாக மாற்றி வாழணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் செய்யறதுக்கு யார் வேணும்னா நல்ல வாழ்க்கை துணை. ஒரு ஒரு ஆணுக்கு பெண்ணும் சரி, பெண்ணுக்கு ஆணும் சரி, ரெண்டுமே எந்த பாலினமும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே இது பொருத்தம், அதாவது சமமான ஒரு பங்கு உண்டு. அப்ப ரெண்டு பேருமே வாழ்க்கை துணை சரியாக அமைந்து விட்டால் இவை அனைத்துமே வந்து சரியாக அமையும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை துணை அமைந்து இல்லறத்தை நடத்தி நம்முடைய முழுமை பேற்றை நாம் அடைய வேண்டும். அடுத்த நிலை என்னன்னா முழுமை பேற்றை. அந்த முழுமை பேரை அடைவதற்கு யார் தேவை? நமக்கு வழித்துணையாக வந்து ஒரு குரு தேவை இல்லைங்களா? நமக்கு குரு யார் என்று நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்முடைய மகரிஷி நம்முடைய குருவாக நாம் ஏற்றுக்கொண்டோம். நமக்கு எல்லாருக்குமே அவர்தான் குரு. அப்போ நம்ம எல்லாருமே யாரை குருவாக ஏற்றுக்கொண்டோம்? மகிழ்ச்சியை தான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். இல்ல குரு சீடன் என்பதற்கு ஒரு இலக்கணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிஷ்யருக்கு குருவின் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க வேண்டும். குருவிற்கு சிஷ்யனின் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கு, ஆத்ம ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கெல்லாம் வந்து நம்முடைய குரு இப்போ இல்லைனாலும் அவருடைய லட்சியமான தத்துவ விளக்கங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. நம்முடைய ஆத்ம ஆரோக்கியத்தை இதையெல்லாம் தத்துவ விளக்கங்களை நாம் ஆரோக்கியமா வைக்கும் பொழுது குருவிற்கு சிஷ்யனான ஆத்ம ஆரோக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பார் இல்லைங்களா? இப்ப அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவருக்கு தேகத்தோட இப்ப இல்லை, ஆனா சூக்கமமாக அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார். அப்ப அவருடைய ஆரோக்கியன்றது எதுன்னா அவருடைய தத்துவ விளக்கங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதை எல்லாம் நாம் சரியாக செய்தால்தான் அவர் ஆரோக்கியமாக இருக்கார். அப்போ நம்முடைய ஆத்ம ஆரோக்கியத்தை அவர் சரியாக வைத்துக் கொள்வார் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நம் குருவை நாம் எப்படி நாம செய்யணும்னா, நாம் அவர் சொல்லிக் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியாக கொண்டு வருவதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் இல்லைங்களா? அதே போல அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், படிக்கிறோம்.
நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல தத்துவ விளக்கங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். தினமும் கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் சரி, படிச்சாலும் சரி, நமக்கு என்ன திரும்ப 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 நம்முடைய பழக்கத்தின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாக நம்ம என்ன பண்றோம்னா பழைய வினைகளையே, அதாவது பழைய பழக்கத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் முழுமையா நம்ம வெளியே வரல இல்லைங்களா? எப்படின்னா இப்போ ஒரு பிரான்ஸ்ல வந்து இப்போ ஒரு பிரான்ஸ்ல நடந்த விஷயம். பாஸ்டின் ஜெயில் அப்படின்ற இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சியை ஒழித்து அவங்க எல்லாம் புரட்சி பண்ணி உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு 2000 3000 பேரை வந்து விடுதலை பண்றாங்க மக்கள். அப்படி பண்ணும் பொழுது அந்த ஜெயில்ல இருந்து வெளியே வந்தவங்க நம்மளை விடுதலை பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இல்லாம பாதி பேருக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, எங்களை திரும்பவும் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளேயே போட்டுருங்க. நாங்க இந்த ஊருக்குள்ளேயே உலகத்துக்குள்ள நாங்க வர விரும்பல, எங்களுக்கு வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் கேக்குறாங்க, உங்களை சிறையில இருந்து தானே வெளியே கொண்டு வந்திருக்கோம், நீங்க என்ன காரணத்துக்காக திரும்பவும் போக விரும்புறீங்க அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே வந்து எங்க போனதுன்னு தெரியல, எல்லாருமே இறந்துட்டாங்க. இனி வந்து நாங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சு வாழ்ந்து பாக்குறதுங்கிறதுல எங்களுக்கு விருப்பமே இல்லை. எங்களுக்கு பழகி போச்சு ஜெயில். அதனால நாங்க இதுக்குள்ளேயே இருந்துக்கிறோம். ஏதோ குறைந்தபட்ச உணவு கொடுக்குறாங்க, அதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு அப்படித்தான் நாம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில வந்துட்டோம். எத்தனையோ துன்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் பழகி போச்சு நமக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் இதுலயே சௌக்கியமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். இல்ல இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு வழிப்போக்கன் ஒரு காட்டு வழியா போய்க்கிட்டே இருக்காரு. போகும்பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியாம அவர்கிட்ட போய் வழி கேட்கிறார். ஏன்னா வழி தெரியல இவருக்கு, அந்த காட்டை விட்டு வெளியே வர. அவரை தட்டி எழுப்பி, எனக்கு இந்த எப்படி ஊருக்கு போகிறது அப்படின்னு வழி கேட்ட உடனே அவருடைய தவம் கலைஞ்சு எழுந்துடுறாரு. எழுந்துட்டு உடனே சொல்றாரு, நான் எவ்வளவு தவம் பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு, என்னை வந்து எழுப்பி என் தவத்தை கெடுத்துட்டியே, நீ வந்து சேற்றுல புரளக்கூடிய ஒரு பன்றியாக நீ மாறிப்போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. உடனே அந்த வழிபோக்கன் சொல்றாரு, ஐயோ சாமி, எனக்கு வந்து நீங்க என் தவம் பண்றீங்கன்னு தெரியாது. தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை போய் இப்படி சபிச்சிட்டீங்களே, எனக்கு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கிறாள், அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படிங்கய்யா அப்படி போறதுன்னு சொன்ன உடனே முனிவருக்கு ரொம்ப பாவமாயிட்டது. சரி, இவரை எப்படியாவது ஏதாவது பண்ணி இவருக்கு இந்த பாவ விமோச்சனம் தரணும்னு சொல்லிட்டு, ஒண்ணும் கவலைப்படாதே, உன்னுடைய மூத்த மகனா இப்ப இருக்கக்கூடிய மகன் வந்து நீ பன்றியா ஆகும்போது உன்னை கொன்றால் அந்த பாவம் நீங்கி நீ திரும்பவும் மனித ரூபத்துக்கு வந்துருவே அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இவர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்றார், நான் பன்றியா போனாலும் நீ வந்து என்னை கொன்று என்னை திரும்பவும் மனிதனாக்கு அப்படின்னு சொல்லிடுறார். இறந்து போறார். மறு ஜென்மத்துல பன்னியா பிறக்கிறார். மறு ஜென்மத்துல இந்த மகனும் வந்து வரார். அவருக்கும் அந்த பூர்வ ஜென்ம நினைவு வந்து என்ன பண்றாரு, இந்த பன்னியை கொல்றதுக்காக போறார். அப்பதானே அப்பா பாவ விமோசனம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது இவர் பன்னி என்ன பண்றாரு, அந்த சேற்றுல நிறைய குட்டிகளோடவும் அதனுடைய துணையோடவும் இருந்த உடனே இவர் வெட்ட போறாரு இந்த மகன். உடனே அந்த அப்பா பன்னி இப்படி திரும்பி மேல பார்த்து, மகனே என்னை வெட்டிடாத, நான் வந்து உன் சித்தி உன் தம்பிகளோட இங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். நீ என்னை வெட்டிட்டீன்னா உன் சித்தி ரொம்ப பாவம் தவிச்சு போயிடுவாங்க, உன் தம்பிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதனால என்னை விட்டுடே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவர் திரும்பி வந்துருவார். இப்படித்தான் நாம் எல்லாருமே என்ன செய்யறோம், உலக வாழ்க்கைங்கிற இந்த துன்ப சாகரத்துல மூழ்கிட்டு அந்த பன்றி போல அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி விமோச்சனத்தை நோக்கி போறதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய சுவாமிஜி. எப்படி நம்முடைய வினை பயனை தீர்த்து எல்லாவற்றையும், எல்லா ரகசியங்களையும், இயற்கையினுடைய ரகசியம், பிரபஞ்ச தோற்றம், இறைநிலையின் தன்மை, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள மனிதன் வந்த நிலை சரித்திரம் எடுத்து கூறி நமக்கு செயல்முறைக்கும் கொண்டு வந்தவர் தான் நம்முடைய குரு பகவான். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில வாழும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய கவலையை எப்படி ஒழிக்கணும், சினத்தை எப்படி தவிர்க்கணும், ஆசையை எப்படி சீரமைக்கணும்ன்றத செயல்முறையில கொடுத்து பிரம்மஞான தத்துவத்தையும் நமக்கு கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மூலாதாரத்தில் இருந்த குண்டலினி சக்தியை சகசரத்திற்கு உயர்த்தி உடல் உயிர் மனம் கருமையத்தை பற்றி நமக்கு நல்லா நாமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மை உயர்த்தியவர். மேலும் இறைநிலை வரை சென்று இறைஞான தத்துவங்களை
நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தெளிவான விளக்கங்களையும் தவமும் கொடுத்தவர் எவரோ அவரே நம்முடைய வழித்துணை. அவரே நவகோள்கள் மற்றும் பிரபஞ்ச சக்தியை நாம் எப்படி பெறுவது, அந்த சக்தியை எப்படி நம்முடைய உடல் சக்தியாக மாற்றி நம்முடைய பயன் பெறுவது என்பதை பற்றி தவங்களையும் கொடுத்தவர் எவரோ அவர்தான் நம்முடைய வழித்துணை. தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்பதை வலியுறுத்தி நம் வழித்துணையாக நாம் அடைந்த குரு பகவான் நம்முடைய மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த தத்துவ விளக்கங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையும் வழித்துணையும் சரியானதாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய வினைக்கு நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தி இச்சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.